ஹாய்ங்க. வெல்கம் டு லிங்க்ஸு விலாக்ஸ். இன்னைக்கு ரொம்பவே சிம்பிள், ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு சூப் பார்க்க போறோம். நான் ஒவ்வொரு வீக்குமே ஒவ்வொரு சூப் ரெசிபி போடலான்ட்டு இருக்கேங்க. இந்த வீக் வந்துட்டு ப்ரக்கோலி சூப்பு. ஸோ ப்ரக்கோலி சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிட்டு, பெப்பர், 1 பச்சை மிளகா, 4 வந்து வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்கங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். தென் ஒரு தக்காளி போட்டுட்டு லைட்டா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆனியன் கோல்டன் ப்ரவுன் வரணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. சாட்டே பண்ணிட்டு, இங்க கிளீன் பண்ணி வச்சிருக்க ஒரு ப்ரக்கோலி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இத நல்லா வந்துட்டு லைட்டா கிளறிக்கோங்க. கிளறுனதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்கங்க. ஒரு சூப்புக்கு ரொம்பவே டேஸ்ட் குடுக்குறது முக்கியமானது கொத்தமல்லி தாங்க. ஸோ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்கங்க. லைட்டா கிண்டி விட்டுட்டு, ஒரு 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு லிட்ட வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 விசில் வர வச்சுக்கோங்கங்க. வேற லெவல்ங்க. ரிச் டேஸ்ட்டுங்க. இது வந்து குழந்தைக்கு நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, உண்மையிலே குழந்தைங்க ரொம்ப பிரியப்பட்டு சாப்பிடுவாங்கங்க. இங்க விசில் வந்துருச்சு. நான் எடுத்துட்டேன். இத எடுத்துட்டு நான் வேக வச்சிருக்கிறது தனியா ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். மிக்ஸில வந்துட்டு ஒரே ஒரு சுத்து போட்டு கிரைண்ட் பண்ணியிருக்கோங்க. திருப்பி ஒரு பேன் எடுத்துட்டு லைட்டா ஆயில் ஆட் பண்ணிட்டு, இங்க குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க ப்ரோக்கோலி போட்டு வதக்கியிருக்கேங்க. மீன்வைல் டைம்ல அங்க நான் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க அந்த ப்ரோக்கோலியோட அந்த எசன்ஸையும் வந்துட்டு இதில ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிட்டு, நம்மளுக்கு அந்த ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க வாட்டரையும் ஆட் பண்ணிட்டு, நல்லா கிண்டிக்கோங்கங்க. இது அவ்ளோ ஒரு கிரீமியா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு வந்து இவ்ளோ ஒரு டேஸ்ட்டா குடுக்க முடியுமானா, கண்டிப்பா குடுக்க முடியும். குழந்தைங்களே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸ்பெஷலி ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஹெல்தி வேல குடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இத ட்ரை பண்ணுங்கங்க. ஆட் பண்ணிட்டு, நான் அது கடைசியா என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் பெப்பர் பொடி, கொத்தமல்லி போட்டுக்கோங்கங்க. வேற லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பா ட்ரை பண்ணி கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. புது புது ரெசிபீஸ் உங்களுக்காண்டி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.